இப்ப வந்து பொம்மேரியன் இருக்குது, கோல்டன் ரெட்ரீவர் ரெடியா இருக்குது. கோல்டன் ரெடியா இருக்கு. ஆமா, மேல் ஃபீமேல். தூக்க வெயிட் ஜாஸ்திங்க 26 கிலோ. முதல்ல மேல ஃபீமேலானா? ஃபீமேல். புலிக்குட்டா நீங்க மேக்ஸிமம் புலிக்குட்டா நாய் பெருசா பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதுக்கு வாக்கிங் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் வந்துட்டோம். குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அதிக அளவுல நாய்க்குட்டிகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பாபன் வந்திருக்காரு. இவர் நம்ம மிகப்பெரிய வீடியோ அவர் கனல்லயே போய் எடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இந்த வாரம் குன்னத்தூர் வந்திருக்கீங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் வரலையே இருக்கு. இந்த வாரம் வெள்ளிக்குட்டி நான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா ரெண்டு, ஒரு பொம்பரேனியன் ஒண்ணு, ஒரு புலி. அப்படியே அவர் எழுப்பிட முடியுமா? தூங்கிட்டு இருப்பாரா இருக்கு அசதியில? நல்லா அசதியா தூங்கிட்டு இருக்கீங்க. டேய் டேய் புள்ளி குட்டாங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. ஓகே, எத்தனை நாள் குட்டினா இதுல? ஆனா இது 4 மாசம் ஆச்சுங்க. 4 மாசம் குட்டியா? அப்படியே கொஞ்சம் தூக்க கையில வைக்க முடியுமா? தூக்க வெயிட் ஜாஸ்திங்க 26 கிலோ. முதல்ல மேல ஃபீமேலானா? ஃபீமேலுங்கண்ணா. முதல்ல வெயிட் கம்மியா இருந்து தூக்கிடலாம், இப்போ கையில தூக்க முடியாதுங்க. ஓகே ஓகே. இந்த பொம்மேரி நம்மளுதானா? ஆமாங்க. இது எப்படி நான் மினியேச்சர் சேர்ப்பா நார்மலா இருக்குமா? நார்மல் அது. ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் சொல்றாங்க. இது மினியேச்சருங்க, இது நார்மல் குட்டிங்க. டாய் பாம் சொல்லுவாங்க. பொம்பரேன்ல பாம் சொல்றது டாய் பாம் சின்னதா இருக்கும். அது இல்ல, இது நார்மல் டைப். நார்மல் பொம்மேரி தான். ஓகே ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலிக்குட்டா என்ன ரேட்டுக்கு நான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கேன்? நிறைய ரேட்டுக்கு போகுதுங்க. நம்ம கொடுக்கறது ஃபீமேல் 15 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. ஓகே. மேல் நல்ல வேண்டியா இருந்தா 30, கொஞ்சம் மீடியம் குவாலிட்டியா இருந்தா 25. ஓகே. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இப்போ ஒரு குட்டி ஒன்று நம்ம போட்டுருக்குது. அது இந்த குட்டி நேம் சொன்னீங்கன்னா அப்படியே பாக்குறேன். காஷ்மி ஹவுண்டிங்க. காஷ்மி ஹவுண்டிங்க. மகாராஷ்டிராவோட வேட்டனை அது. கொஞ்சம் என்ன 2 பேர் இருக்கு அதுக்கு. சலூக்கின்னு சொல்லுவாங்க, பாஸ்மி ஹவுண்ட் சொல்லுவாங்க. இது மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வந்தோம் நம்ம. சரி சரி. ஜான்வால் பசுமின்னு ஒரு ஐட்டம் அது. அது ரொம்ப கம்மி தான் தமிழ்நாடு. அதுல எவ்வளவு குட்டினா இருக்கு இப்போ? ஆனா இப்போ 9 குட்டி இருக்குன்னா அதுல எவ்வளவு மேல் இருக்கு? ஆனா 6 மேல் 5 ஃபீமேலுங்க. 6 மேல் 5 ஃபீமேல் இருக்கு. அந்த குட்டி வேணாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாமா? நம்மகிட்ட டெலிவரி வசதி எப்படின்னா இருக்கு? ஆனா ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கலாம்டா, டெலிவரி பண்ணலாம். இப்போ இந்த குட்டி பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண முடியுமா? பண்ணலாம் தாராளம். இன்னும் 6 மாசம் குட்டிங்கிறீங்க. 4 மாசம். 4 மாசங்க. 4 மாசம் ஆச்சா? என்னென்ன சொல்றீங்க? 4 மாசம் குட்டி தச்சோர் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. 6 மாசம் ஆச்சுன்னா இதை விட இன்னும் பெருசு, இன்னும் 20 கிலோ ஜாஸ்தி ஆயிடும். உங்க வீட்டுல பார்த்து நானே மறந்துட்டேன். இது வேக்சின் போட்டிருக்கானா? ஆமாண்ணா. ஓ சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஓகே. இவர் பாத்தீங்கன்னா புலிக்குட்டா, நீங்க மேக்ஸிமம் புலிக்குட்டா நாய் பெருசா பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதுக்கு வாக்கிங் ரன்னிங் எல்லாமே அவர் வச்சிருக்காரு. நம்ம அவர் கிணல்ல போய் பார்ப்போம் ஒரு நாளைக்கு. ஆனா இந்த மாதிரி குட்டி என்ன ரேட் வருதுண்ணா? ஆனா இது நம்ம இப்ப 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது போலதானா, நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தான். சீப் அண்ட் பெஸ்ட் தான். 15 ரூபாய்க்கு நீங்க மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஜாஸ்தி ரேட்டுக்கே போகுது. ஜாஸ்தி ரேட்டுக்கே போகுது. ஓகே ஓகே. இந்த ஃபைனல் என்ன ரேட்டுக்கு பண்ணலானே இவரா? ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணலாம். 1000. இது ஃபீமேலா இருந்தா என்ன ரேட்டுக்கு போகும்? ஃபீமேல் தான் 14 ரூபா. ஓ ஃபீமேல் தான். இது மேலா இருந்தா என்ன ரேட்டுக்கு? 35 ரூபா. 35 ரூபா வரைக்கும் போகும். சூப்பர்ண்ணா. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த புலிக்குட்டா, அப்புறம் என்னன்னா இந்த முகல் குட்டா, முதல் ஹவுண்ட் இருக்குங்க, பாஸ்மி ஹவுண்ட் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்க அதிகமா நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிச்சது இல்ல? இல்ல, நான் என்கிட்ட மேல் தான் இருக்கு. ஸ்டட்டுக்கு ஒரு ஃபீமேல் இருக்கு. அதோட லிட்டர்மெண்ட் வந்தா மட்டும் தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வாரம் குன்னத்தூர்ல என்ன நாய்க்குட்டி நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆனா பாஸ்மி ஹவுண்ட் கிடைக்கும். இங்க கொண்டு வருவீங்களா? ஆமாங்க. பெல்ஜியம் மிலனஸ் அடுத்த லிட்டர் ஆச்சுன்னா அது வரும். கண்ணி இருக்கு, சிப்பிப்பாறை இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன கேள்வினா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல நிறைய பேர் பார்வை வருது, அதனால நாய்க்குட்டி கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதோ சொல்ல முடியுமா? ஆனா 3 வேக்சின் போட்டீங்கன்னா நீங்க தைரியமா கொண்டு வரலாம். நாங்க 3 வேக்சின் போடுறோம்ல, நாங்க கொண்டு வரோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல குட்டி டெலிவரி பண்ணலாம்? 65 நாள் கம்மியா நம்ம கொடுக்கறதுல. 65 நாள் கட்டி. சூப்பர்ண்ணா. ஏன்னா அது 2 வேக்சின் முடிஞ்சிருமா? 3 வேக்சின். 65 நாள்ல 3 வேக்சின் போட்டுருவீங்களா? 25 நாள் பப்பி டிபி, 40 நாள் 7 ஒன்று. அதே மாதிரி பூஸ்ட் வந்து 60வது நாள். சூப்பர்ண்ணா. முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும், ஒரு நாள் 2 நாள் விட்டு அதுக்கப்புறம். அதனால தான் 65 நாள் கம்மியா குட்டி கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அழகா இந்த டைம்ல எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருந்தா? 98432625. ஓகே, ரொம்ப நன்றி. குன்னத்தூர் வாங்க. இவர் நம்பர் நம்ம டிஸ்பிளேல கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இவர்கிட்ட என்னென்ன குட்டி இருக்குன்னு அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சீங்கன்னா நீங்களும் அவர் கிணலுக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு தான் வருவீங்க. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம் பிரகாஷ். வணக்கம்ண்ணா. போன வாரம் ஜெர்மன் ஷெப்பர்ட் கொண்டு வந்திருந்தீங்க. இந்த வாரம் வேற குட்டியா? இது வேற குட்டினா, இது ஃபீமேல் புஸ்கோட். ஃபீமேல் புஸ்கோட். ஆமா. எத்தனை நாள் குட்டி இதெல்லாம்? 34 நாள் தான் ஆச்சுது. ஓகே. குட்டி தொடாம பேசிக்க வேண்டியதா? ஆமா. 35 நாள் தான். 34 நாள் தான். ஓகே. டிவாமில கரெக்டா போயிட்டு இருக்காங்க. கரெக்டா பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தா பார்வோ வைரஸ் பரவிட்டு இருக்குதுங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா. பார்வோ பரவிதான் நம்ம தொடாம பாத்துட்டோமா கொஞ்சம் நல்லது. வெளியே அதிகமா விடக்கூடாது. நாங்க இன்னைக்கே வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். சரி, பாப்பா வர கேட்டி வந்திருக்கிறேன் நானு.
இப்ப நம்ம கிட்ட இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான் இருக்கா, வேற குட்டி ஏதோ? நான் வேற இப்ப வந்து பொம்மேரியன் இருக்குது, கோல்டன் ரெட்ரீவர் ரெடியா இருக்குது. கோல்டன் ரெடியா இருக்கு. ஆமா, மேல் ஃபீமேல் இருக்குது. அப்புறம் நாங்க கொண்டு வந்திருக்கலாம்லங்க. பார்வோட கிட்ட நாங்க கொண்டு வரலைங்க. ஓ, பார்வோனால கொண்டு ஆமா. வந்திருக்கீங்க. அவரு நண்பர், உங்க நண்பர் வந்திருந்தாரு. நான் அவரு இன்னைக்கு வரலைங்க, அவர் வெளியே போயிட்டோம். வேற என்னென்ன குட்டி நம்ம கிட்ட கரண்ட்ல இருக்கு? சிசு இருக்குது, பொம்மேரியன் இருக்குது, டாபரான் பப்பி அவைலபிளா இருக்கு, பிரவுன் கலர். அப்படியா? அதெல்லாம் இந்த பார்வை முடிஞ்சோன்னா சந்தைக்கு வர சந்தை பார்வை முடிஞ்சதுக்கு அதெல்லாம் கொண்டு வரோம். சந்தைக்கு வர சொன்னீங்கன்னா நாங்களே வந்து எடுத்து போட்டுருவோமே. சரி, நான் கூப்பிடுறோம், நாளைக்கு நாளைக்கு கூப்பிடுறோம், வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இது ஃபைனல் என்ன ரேட் வருங்க? ஆனா 12 ரூபா வருதுண்ணா. 12 ரூபா வருது. ஆமா, நீங்க மார்க்கெட்ல 5 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல 5 ரூபாய், ஃபீமேல் 12 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஃபீமேல் ரெண்டு? ஆமா, ரெண்டுமே ஃபீமேல். இதுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வேக்சின் போடுவீங்க? எந்த மாதிரி? நான் 45 நாள்ல கொடுப்போங்கண்ணா. இப்ப நான் கொடுப்பேன், தயிர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்ப வந்து சரலா கொடுத்துட்டு இருக்கிறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஃபுட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரை ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த பார்வை வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி ஹெவியான உணவு கொடுத்தா நல்லா இருக்கும்? நான் எப்பயும் கொடுக்க கரெக்டாவே கொடுக்கலாங்கண்ணா, அதிகமா ரொம்ப இது பண்ண வேணாம். அது ஓகே ஓகே. அதிகமா ரொம்ப தெரியல அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே. சரி, ஃபைனலா என்ன ரேட் முடிச்சிடலாம்? ஒரு 11 ரூபானா கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே ஓகே. டெலிவரி வசதி நம்ம கிட்ட இருக்குங்களா? இருக்குண்ணா. ஓகே. சேல் பண்ண செக்யூரிட்டியா பேக் பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாங்கண்ணா. எப்படி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க? 70 10 49 13 78. ஒரே நம்பர் தானா இருக்கு? ஒரே நம்பர் தான். எங்க 3 நம்பர் நான் கொடுத்த போன வார வீடியோல அது 3 நம்பர் இருக்கு. அப்படியே. சரி சரி. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி குட்டி வேணா நம்மள கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. அப்படி நம்ம பேர் அறிமுகப்படுத்திங்க. ஹரிஷ். இன்னைக்கு கோம்பை தான் கொண்டு வருவீங்க, இன்னைக்கு லேப் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க, கொஞ்சம் பிரீடு மாத்தி பார்க்கலான்ட்டு. சூப்பரா இருக்கு. எத்தனை நாள் குட்டி இதுல? 35 டேஸ் ஆச்சுங்க. 35 டேஸ். ஓகே ஓகே. ஒரே குட்டி தான் கொண்டு ஒரே குட்டி தான் கொண்டு வந்தாங்க. பேரண்ட்ஸ் எவ்வளவு குட்டி போட்டுங்க? பேரண்ட்ஸ் 5ங்க. 5 ஓட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க, மீதி எல்லாம் சேல் ஆயிருச்சு. அப்படி எல்லாமே சேல்ஸ் ஆகி மிச்சம் இருந்தா தான் குணத்தோட கொண்டு வர்றீங்களா? அப்படி இல்லைங்க, உங்களை பார்க்கலான்ட்டு தான். ஓகே ஓகே ஓகே. இது மேலா ஃபீமேலா? மேலுங்க. ஓகே. என்ன ரேட் கொடுத்தீங்க? 10 ரூபா சொன்னேங்க. 9 ரூபாய்க்கு இங்க வாங்கியிருக்காங்க. எந்த ஊருக்காரங்க வாங்கியிருக்காங்க? அவங்க திருப்பூர்காரங்க வாங்கியிருக்காங்க. திருப்பூருக்கு. அவங்கள காட்டாமா பேசலாம்? காட்டுங்க. வேணாங்க. ஓகே, வாங்கிட்டாங்க. ஓகே. இதுக்கு வேக்சின்லாம் போட்டுருக்கா? வேக்சின் 35 டேஸ் ஆச்சுங்க. 45 டேஸ் அவங்க போட்டு கரெக்டாங்க. டிவாம்ல கரெக்டா பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே ஓகே. நீங்க பார்வா வைரஸ்லாம் நிறைய பரவுதுங்கறாங்க. ஆமா. நீங்க நாய்க்குட்டில எப்படி பராமரிச்சுக்கிறீங்க? அப்போ அதாவது இங்க மேக்ஸிமம் வந்தோம், அதே மாதிரி தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பப்பீஸை கொண்டு போகும்போது கரெக்டான கிளீனிங் அப்படிங்கிறது, சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிறோம். என்ன சொல்றேனே தெரியல. என்ன சொல்றதே தெரியல. அப்ப என்ன பண்றது? வாரம் வருவீங்களா நீங்க? கண்டிப்பா வருவோம். அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 7538861263. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வாரம் லேப் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்கண்ணா. எத்தனை லேப் கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா இப்ப 2 கொண்டு வந்திருக்கேங்கண்ணா. போன வாரம் லேப் கொண்டு ஆமாங்க. அதுக்கு முந்தின வாரம் கொண்டு ஆமாங்க. வாரம் லேப் குட்டி கிடைச்சிட்டே இருக்கு நமக்கு. இல்லைங்கண்ணா, இப்ப 7 குட்டியில 4 போயிருச்சு, இப்ப 3 இருக்குங்கண்ணா. 2 கொண்டு வந்திருக்கோம், இன்னும் வீட்டுல 1 இருக்கு. அப்படியே 7 குட்டி? ஆமாங்கண்ணா. 3 ஃபீமேல். மேலனா? எல்லாமே ஃபீமேலுங்கண்ணா. அப்படியே ஃபேஸ் போட்டு காமிங்கண்ணா. ஓகே. நல்லா தாய்பால் தான் குடிச்சிட்டு? ஆமாங்கண்ணா. முழுக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. வேக்சின்ல போட்டுருக்கானா? இன்னும் இல்லைங்கண்ணா, நீ போடணும். எத்தனை நாள் ஆச்சுண்ணா குட்டி? இப்ப 43 நாள் ஆச்சுங்கண்ணா. 43 நாள். வேக்சின் போடணும்னா என்ன 2 நாள் இருக்குது? ஆமாங்கண்ணா. இந்த 2 நாள்ல வேக்சின் போடுவீங்களா? வேக்சின் என்ன ரேட் வருதுங்கண்ணா? அண்ணா ஒரு 600ல இருந்து 700 வருங்கண்ணா. 600 இருந்து 700. ஓகே. வாங்குறவங்க வேக்சின் போட்டு கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவீங்களா? கொடுத்துலாங்கண்ணா. அதுக்கு ரேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம போட்டு இது கொடுத்துருவோம். என்ன ரேட் வருது இப்போ? அண்ணா இப்ப 7 ரூபா சொன்னாங்கண்ணா. 7000 ரூபாய் சொல்லிருக்கீங்க. ஃபைனல் என்ன ரேட் ஒரு கொடுக்குறீங்க? 500 ரூபா குறைச்சு கொடுக்கலாங்க. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9943361544. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கோபில இருந்து வரேங்கண்ணா. நான் வாரம் நம்ம கிட்ட லேப் நாய்க்குட்டி கிடைக்குமாண்ணா? இருக்குங்கண்ணா. இப்ப இருக்க பொண்ணு ஒரு மாசத்துல என்ன நாய்க்குட்டியில வச்சிருக்கீங்க? லேப் மட்டும் தான் இருக்கு. லேப் மட்டும் தான் இருக்கா? இங்க ஒரு குட்டி இருக்க மாட்டேங்குது. ஆமாங்கண்ணா. அது லேப் தான். அது லேப் தாங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே உங்க பேர் சொல்லுங்க. கணேஷ்ங்கண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்க. குணத்தூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை நாய்க்குட்டி சந்தனை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே ஆனா கொஞ்சம் இந்த பக்கம் நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, ரயில்ல ஊராம நாய்க்குட்டி தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன ரேட் வரும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா வணக்கம். சொல்லுங்க. என்ன குட்டி ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க இந்த பக்கம்? அண்ணா இது கோம்பை கிராஸ் குட்டிங்கண்ணா. கோம்பை கிராஸ் குட்டி? ஆமாங்க. கோம்பே நாட்டு நாய், அதுலயும் கிராஸா? ஆமா, அதுலயும் கிராஸ் தாங்க. ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டிங்க? அண்ணா இது 42 நாள் ஆச்சுங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணா 2500 சொல்றேங்க, ஏதோ முன்ன தான் கொடுத்துடலாங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் குட்டி குட்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அண்ணா ஆமா. இது நம்மளுதானா? என்ன ரேட் வருதுங்க அதெல்லாம்? 2 சேர்ந்து 4000 ரூபாய் வருதுங்களா? ஒவ்வொரு குட்டி 4000 ரூபாய் வருதுங்களா? நிறைய பேர் நாய்க்குட்டி அந்த அளவுக்கு வருது வர. ஆமா, இந்த வர கம்மிங்க. அண்ணா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால யாரும் எடுத்துட்டு லேட்டா ப்ராப்ளம் வருதா நாய்க்குட்டினால? நிறைய ஒடம்பு சரியில்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. தெரியலைங்க என்னன்னு. ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம காங்கேயத்துல வந்து நம்ம வந்திருக்காரு. வேக்சின் கார்டோட கொண்டு வந்திருக்காரு. என்ன ஏது ரேட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. 2 வாரம் வரலீங்களா? ஆமாண்ணா, பார்வை வைரஸ் தானா, அதனால
என்னாச்சுங்க? ஆனா பார்வோ வைரஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் டைம்னா அந்த டைம் டாக் எடுக்க கூட விற்க கூடாது. அதனால நாங்க 2 வாரமா வரல எதுவுமே எடுக்கவே இல்லைங்க. அப்பனா அதனாலதான் டாக் குறைஞ்சது காரணமே அப்படி. ஆமாண்ணா அந்த டைம் எடுக்கவே கூடாதுண்ணா. ஏன்னா வேக்சின் போட்டா தப்பிச்சுக்கும், வேக்சின் போலியா கண்டிப்பா மாட்டிருந்தா. அப்படியே நாய்க்குட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு எதுவும் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லிடுறேன். ஆனா பார்வோ சீசன் பையனா வருஷத்துக்கு 2-3 டைம் வரணும். ஒவ்வொரு சீசன் மாறு பையனா கிளைமேட் சம்மர் டு அந்த மழை டைம், அதே மழை இருந்து பனி டைம் மாறு பையங்களா அந்த மாதிரி டைம்ல ஃபுல்லா பார்வோ வைரஸ் வரும்னா. அதே மாதிரி ஈ முக்கியது பாத்தீங்களா மாம்பழம் டைம் வருது பாருங்க, அப்பவும் பார்வோ வைரஸ் வரும். அந்த மாதிரி டைம்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பையன் வேக்சின் போட்டுருந்தா நாய் தப்பிச்சிருங்க. வேக்சின் போடலையா கண்டிப்பா பையனுக்கு 99% டெத் கன்ஃபார்ம் தான் சரிங்களா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நாய் வச்சுக்கணும். அதே மாதிரி இம்யூன் பவர் சிஸ்டம் நல்லா இருக்கும் சரிங்களா. அதாவது நாய் வந்து சாப்பிடுறது பாத்தீங்களா அதுல வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் போற மாதிரி இருக்கும். வெறும் தயிர் தண்ணி இப்படி வச்சுக்கோங்க சேராதுங்க. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ப்ரோட்டீனா முட்டை நான்வெஜ் இந்த மாதிரி நல்லா கொடுக்கும்போது அதே மாதிரி கூலிங் நிறைய கொடுக்கணும் வெயில் காலத்தை. இப்படி கொடுக்கும்போது நாய் கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும். அப்படிங்க நாய் தாங்குங்க. அதனால தான் நாங்கள் 2 வாரமா பயணிச்சுங்க நாய் எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா எப்படி எடுத்தாலும் கண்டிப்பாக கொண்டுறாங்க யாராவது. ஒரு நாய்க்கு வச்சுக்கோங்க 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லா நாய்க்கு வந்துடும். அந்த அளவுக்கு 3 கிலோமீட்டர் நீங்க சொல்றீங்க அந்த அளவுக்கு வைரஸ் பயங்கரமான வைரஸ் அது நாய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்க. அதனால அந்த நாய் பண்ண நாய் எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா இருக்குண்ணா. பெரிய பெரிய ராட்டுலாம் வச்சுக்கேன் பாத்தீங்கன்னா அதுவே மாட்டிருதுங்க. ஆமா நம்ம வேலன் பெட்ஸ் அவருக்குலாம் பையன் வச்சுக்கங்க ஒரு செப்படியே மாட்டிருச்சு. அந்த மாதிரி நாட்டு நாய்க்கு அந்த ப்ராப்ளம். ஆனா நாட்டு நாய் வந்து பையன் வெயிலே படுத்துருக்காட்டி பையன் இம்யூன் பூஸ்ட் ஆகுதுங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி ஹைபிரிட் டாக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுங்க. இப்படி 2 கொண்டு வந்துட்டீங்க எப்படி அதையும் தப்பிச்சு இல்லண்ணா இதெல்லாம் பையன் வச்சுக்கேன் பக்கா கண்டிஷன் வச்சு வீட்டுல பத்திரமா பொத்தி வச்சு வளர்த்தி சாப்பாடு போட்டு வேக்சின் போட்டு எல்லாம் தெளிவா வளர்ந்துருக்கீங்க. எத்தனை நாள் குட்டினது? ஆனா 48 நாள் ஆச்சு என்னோட. 48 நாள் ஆச்சு. ஆமாங்க 2 ஃபீமேலுங்க. ஆனா வேக்சின் டக்கர் போடாச்சுங்க 7,500 கொடுத்துறாங்க ஃபைன். 7,500 சொல்றேன் ஃபைன் 7,500 கொடுத்துறாங்க. வேக்சின் போட்டாச்சு 7 பூஸ்ட் போட்டாச்சு. இப்ப வேற என்னென்ன குட்டி நம்ம கிட்ட கரண்ட்ல இருக்கு? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அஸ்கினி கொண்டு வந்திருக்கு ஒரு 6 மாசம் குட்டி. இனிமேல் தான் வருதுண்ணா. அப்படிங்களா? நிறைய வந்துங்க. இந்த 2 வாரமா எடுக்கவே இல்லைங்க நாங்க எதுவுமே. காரணம் இந்த பார்வை தான். மதர்ட்ட ஃபீடிங் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இம்யூன் பவர் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இனிமேல் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் எடுத்துடலாம் அப்படிங்கிறத ஒண்ணுதான். இந்த வெயில் காலம் அப்படியே இந்த ரெண்டுமே மழை வெளியே ஆமா கிளைமேட் மாறும்போது அந்த ஈ அதிகமா வரும்போதுலாம் கண்டிப்பா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நாய்க்குட்டி வளர்த்துறவங்க ரொம்ப சிரமம். ஆமாண்ணா அது ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் கரெக்டா கேர் பண்ணி வச்சுக்கோங்க. தாங்க பிடிச்சிருங்க. கொஞ்சம் நம்ம கண்டுக்காம ஏன்னா விட்டோம்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மாட்டிச்சு ரொம்ப ரிஸ்க்குங்க. வயிற்றால போகும், வாந்தி எடுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது ரத்த போக்கு போகும். அதுக்கப்புறம் டெத் தானே. அந்த மாதிரி 45 நாளுக்கு வேக்சின் போடல அப்படிங்கிறீங்க. 60 நாள் 20 நாள் குட்டி வச்சிருப்பாங்களா அவங்கள எந்த மாதிரி வேக்சின் போடணும்? ஆனா 9 பூஸ்டர் போட சொல்லுங்க, 7 பூஸ்டர் போட சொல்லுங்க. பப்பிடி 45 நாளே உங்களுக்கு 7 பூஸ்டர்ல அந்த பார்வை வைரஸ் அடங்கிருங்க. அடுத்த ஒரு பூஸ்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுலயே அது வந்துருங்க. ஆனா இம்யூன் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிரும். ஓகே ஆமாங்கண்ணா பரவாயில்ல. நாய்க்குட்டி வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்? ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து பையன் வச்சுக்கோங்க கொஞ்சம் தயிர் சாப்பாடுலாம் தரணும். அதே மாதிரி தயிர் கூலிங்கே தரணும். ஒருவேளை நாய் அஃபெக்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க இளநீ தயிர் இது 2 தானே. அதே மாதிரி முட்டையும் கொடுக்கலாம் சரிங்களா. ஆமா இளநீ தயிர் 2 கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா ஓரளவு ரெக்கவரி ஆகணும். வயிறு வந்து ட்ரை ஆகக்கூடாது. அதே மாதிரி தண்ணி உடம்பு தண்ணி குறையவே கூடாது. நாய் சுருங்கவே கூடாதுங்க. ஆமா சுருங்கிச்சுன்னா முடிஞ்சது சரிங்களா. அதனால முடிஞ்சு தண்ணி உடம்ப குறையாம பாத்துக்கணும் சரிங்களா. தயிர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் பயிர வச்சுக்கோங்க தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இளநீ நிறைய கொடுக்கலாம். இளநீலாம் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ்மெண்டா இருக்குங்க. அதான் சூப்பர் அழகா எல்லாத்துக்கும் அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஓகே ஃபைனல் என்ன ரேட் முடிக்கலாம்? ஆனா 7 ரூபா கொடுத்துறேன். 7 ரூபா கொடுத்துறேன். நல்லா குட்டி தெளிவான குட்டிங்க. மதர் ஃபாதர் 2 பேருக்குமே பேப்பர் இருக்குது. இந்த டைம்ல நாய்க்குட்டி வாங்கலாமா? ஆனா இப்ப வாங்கலாம். அதாவது நம்ம மாதிரி தெளிவா பிரீடர் கொண்டுறாங்க பாத்தீங்களா. வியூஸ்லாம் போட்டு அவன மாதிரி ஆட்ட வாங்கலாம். எனக்கு கேள்வி. கண்டிப்பா அது நல்லா தெளிவா இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா தெளிவா கரெக்டா வாங்கலாம். நாங்க எல்லாமே மாத்தி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வேஸ்டேஜ் கூட நீங்க பாக்கலாம். கொஞ்சம் பக்கத்துல வாங்களே. இந்த மாதிரி நாய் பாத்ரூம் போது பாத்தீங்கன்னா இதை நீங்க பாத்து வாங்கலாம். கழிஞ்ச மாதிரி போச்சுன்னா வாங்கக்கூடாது. கட்டியா போச்சு வச்சுக்கோங்க நாய் தெளிவாக்கு அர்த்தம் சரிங்களா. நாய்க்குட்டி மாத்தி கொடுக்குறாங்க பாத்தியா அவங்க கிட்ட வாங்கலாங்களா? ஆனா கொஞ்சம் பார்த்தா வாங்கலாம். வாங்கி இன்னொரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல மாத்தி அவங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்கணும். ஒருவேளை நாய் நல்லா இருக்கணும். இப்ப நேரம் உங்ககிட்ட வந்து வாங்கினா நீங்க பிரீடர் நேரம் உங்ககிட்டயே வாங்கலாம். இப்ப நாங்களும் வேணா வாங்கி வைக்க நல்லன்னு சொல்லலாம். ஆனா நாய் நாங்க வாங்கும் போதே பார்வை வைரஸ் இருக்கா வயித்தால போதா எல்லாமே செக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி வேக்சின் போடாம வேக்சின் போட்டுரும். ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாலே 99% தடுத்துடலாம். எதுவுமே பிரச்சனை வராம பாத்துக்கலாம். ஆமாண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அழகா சொல்றது ரொம்ப நன்றி. அப்படி இந்த அஸ்கி பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது அடல்ட் ஆடுனா ஆனா 6 மாசம் குட்டி தானே. அது 6 மாசம் குட்டி தானே. அது ரெண்டு கண்ணு. ஆனா ஆமாண்ணா ஒரு கண்ணு பையனா பிரவுன் ஐஸ் ஒரு கண்ணு பையனா ப்ளூ ஐஸ் சரிங்களா. இது வந்து சைபீரியன் அஸ்கி. இதோட கேரக்டர் எப்படின்னு கேட்டா ஓனாய ரகத்தை சேர்ந்தது சரிங்களா. அதாவது ரஷ்யாவுக்கு பாத்தீங்களா அங்க சைபீரியில பாத்தீங்கன்னா -50 டிகிரில பயணிச்சுங்க ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நிக்காம ஓடக்கூடிய டிஎன்ஏ மெத்தட் இது சரிங்களா. அந்த மாதிரி ஸ்கீம் இது. அந்த மாதிரி நாய் இது ஓகேங்களா. நம்ம ஊர்ல எத்தனை நாள் குட்டிங்க? 6 மாசம் ஆச்சுண்ணா. 6 மாசம் ஆச்சு. ஏன் 6 மாசம் குட்டி விக்கிறீங்க? என்ன ஆனா என்ன காரணம்னா அவங்க மெயின்டைன்ஸ் பண்ண முடியல வேலைக்கு போயிடுறாங்க. அதனாலதான் குடுக்குறாங்கண்ணா. ஆனா இது வாங்கினா 25 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. ஒரு 13 ரூபா கொடுத்துறாங்க. 13,000 ரூபா கொடுத்துறலாம். கண்டிப்பா 6 மாசம் வேக்சின் போட்டுருக்காங்க. தெளிவா இருக்கு எல்லாமே.
குட்டி நோ பைட் பாருங்க, ஒரு கடி இருக்காது. இன்னைக்கு காலையில இருந்து எங்க ஐக்கியம் வந்தது. ஆனா பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கு பாருங்க, எப்படி தோற பாருங்க, ஒண்ணும் பண்ண பாருங்க. ஓகே ஓகே, தொல்ல தாராளமா சொல்லலாம், யாரும் எதுவுமே பண்ணாது. ரொம்ப நன்றி. ஆனா இது ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? இதா ஏதுங்கண்ணா இது ஒரு அனசிஸ் கொடுக்கலாம், வர சொல்லுங்க யாராவது கிடைக்கும். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 7339510287. ஒரே நம்பர் தானே? ஒரே நம்பர் தானே, வாட்ஸ்அப் நம்பர் ஆனா? இதே நம்பர் வாட்ஸ்அப்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் நண்பர் வேலன் இருக்காரு. வணக்கம் அண்ணா வணக்கங்க. ஏன் 2 வாரமா வரலீங்க? ஆனா கொஞ்சம் வீட்டுல வேலைக்குண்ணா. வீட்டுல வேலையா? நாய்க்குட்டி ஒரு அற்புதமான நாய்க்குட்டி ஒண்ணு வந்து கோம்பையில இது 30 நாள் ஆச்சுங்கண்ணா. கோம்பையிலேயே 30 நாள் ஆன 30 நாள் குட்டி, ஒரு குட்டி மட்டும் டெமோ கொண்டு வந்திருக்கோம். 4 கலரே வேற மாதிரி இருக்கு. ஆமா, இனி வளர கலர் ஏறுங்கண்ணா. ரேர் கலர், சில்வர் மாதிரி ஒரு கலர், கரும்பு கலர்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மாஸ்க், இந்த காது கருப்பு, இந்த பிளாக் லைன் எல்லாமே அற்புதமா இருக்குங்க. கலர் மாறி இருக்கு. கலர் வளரவும் மாறிக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது கரெக்டா 32 நாள் ஆச்சுங்க. வேக்சின் போறதுக்கு என்ன 10 நாள் பப்பி டிபி போட்டுருக்கோம். 22 நாள் போட்டா அடுத்த வேக்சின் வந்து நம்ம 42 நாள் போட்டோம். நம்மகிட்ட கோம்பை எவ்வளவு குட்டி இருக்குங்க இப்போ கையில? இப்ப இந்த லிட்டர்மெண்ட்ல ஒரு 6 பப்பி இருக்குங்க. ஒண்ணு மட்டும் நம்ம டெமோக்காக கொண்டு வந்திருக்கோம். நம்ம 40 நாள்ல கொடுத்துக்கலாம். இதே கலர் இருக்கா? அந்த செவலையும் இருக்கு, இந்த கலரும் இருக்கு. இந்த கலரும் இருக்கு. ஆமா, அவர் வச்சிருக்கிறது நம்மளுதான். ஆமா, நம்மளுதான். கீழே ஒண்ணு நல்லா ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிறாங்க. இதுங்க ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா கன்னி ஜெர்மன் ஷெப்பர்ட் கிராஸ்னா. ஓ, இது கிராஸ். கன்னி ஜெர்மன் ஷெப்பர்ட் கிராஸ் குட்டி. ஆனா பப்பி நல்லா ஹெவி சைஸ்ங்க, ரெட்டை குறுக்கு. நல்லா தோட்டத்துக்கு வீட்டுக்குள்ள காவலுக்கு வேணுங்க. நல்லா இல்ல கிராஸ் ஆயிருதா குட்டில? ஆனா எப்படி இருந்தாலும் அது வெளிய விட்டாங்கன்னா கிராஸ் ஆயிருங்க. நம்ம தான் மேட் பண்ணி கொடுத்தோம். அது வெளியில தனித்தனியா அந்த இதுதான் போட்டுருப்பீங்க. நம்ம கிட்ட இல்லைங்க, கஸ்டமர்கிட்ட போயிடானு. அப்படிங்களா? நம்மள கோம்பை தான பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கன்னி நாய் மேட் பண்ணி கொடுத்ததுங்க. அங்க வெளியில விட்டோம்னா கிராஸ் ஆயிடுச்சு. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல கிராஸ் ஆகி. ஆனா நாய் நல்ல சைஸ் வருங்க. இது கிராஸ் பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? கரெக்டா இப்ப 42 நாள் ஆச்சு. என்ன ரேட் வருதுங்க? ஆனா இது 4500 சொல்லணும்னா 4 ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுப்போம். 4500 சொல்லிட்டு இருக்கீங்க, 4 ரூபாய் ஃபைனல். நம்ம சேவ் 500 கம்மி பண்ணி கொடுத்தோம். கிராஸ் குட்டி நிறைய பேர் விரும்புறாங்க. ஆமா, மெயின்டெனன்ஸ் ஈஸிங்க. விலை கம்மியா கேக்குறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். நம்ம காங்கேயத்துக்கார் சொன்னாரு இன்னைக்கு பார்வை ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க? ஆனா இப்ப நம்ம வந்து லிட்டர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நாயிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபுட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து நாயை நல்லா வச்சிட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. வெளியில விடக்கூடாதுங்க. குட்டி வாங்குறவங்க வெளியில எல்லாம் வாக்கிங் கூட்டு போற அப்படின்னு விட்டாங்கன்னா 2 வேக்சின் பண்ணி ஆகணும். 71 91 போட்டுறோம். பூஸ்டர்லாம் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த 3 மாசம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வச்சுக்கணுங்க. கிளைமேட் சேஞ்ச் அது காரணங்க. நல்ல கூலான ஃபுட், தயிர் சாப்பாடுங்க, ராய் கூழ், கம்பங்கூழ் அந்த மாதிரி கொடுத்தா இந்த பிரச்சனை வராது. எனி டைம் அதை பாதுகாப்பு பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிரச்சனை இல்லை. எந்த மாதிரி டைம்ல இந்த இப்ப நம்ம சீசன் சேஞ்ச் ஆகுது இல்லைங்க. வெயில் இருந்து உங்களுக்கு இதாகுது, மழை மடிக்குது, வெயில் மடிக்குது. இந்த மாதிரி டைம்ல தான் பார்வை வரும். ஓகே ஓகே, அழகா சொன்னீங்க. இன்னொரு குட்டி இருக்க மாட்டேங்குது. ஆனா இது புளிச்சார ஃபீமேலுங்க. அது வாங்கி பாப்பீங்க. புளிச்சாரையில ஃபீமேல் பப்பிங்கண்ணா. ஆமா ஆமா, 32 நாள் ஆச்சு. எத்தனை நாள் குட்டி? 36 நாள் ஆச்சு சார். 36 நாள். ஆமா ஆமா, மேல ஃபீமேல்? ஃபீமேல் ஒண்ணுதான் இருக்குங்கண்ணா. இது 5500 சொல்லணும், 5 ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு கோம்பை நாய்க்குட்டி நிறைய பேர் விரும்புறாங்க. ஆமா ஆமா, நீங்க டெலிவரி வசதியெல்லாம் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கண்ணா. தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் பண்றாங்க. பப்பி வாங்குறவங்களுக்கு அந்த பப்பி பேஸ்கெட் ஃப்ரீயா தான் அனுப்புறோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாய்க்குட்டி இங்க தொட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு குறைக்க சங்கடமா இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஏன்னா பார்வோங்கிறீங்க. நம்ம பப்பி எப்படி இருக்கு, நம்ம கொண்டாட பப்பி எல்லாமே ஹெல்த்தியா தான் இருக்குண்ணா. இந்த மாதிரி குட்டி வந்து சைஸா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கொடுக்குற ஃபுட்ல பொறுத்து தான் இருக்கு மெயின்டெனன்ஸ். ஓகேண்ணா. அப்படி இந்த மாதிரி குட்டி வேணா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. வேலன் பெட்ஸ் ஃபார்ம் கௌதம்ங்க, திருப்பூர் 9944640506. ரொம்ப நன்றி. நன்றி.